இந்த மாதிரி பசங்கள்லாம் ரோட்ல பைக்கை ஸ்பீடாக ஓட்டினாலே இந்த பெரியவங்களாம் சொல்லுவாங்க எப்படி பறக்கிறான் பாரு வண்டியிலன்னு. ஆனால் இப்போ உண்மையிலே பறக்கிற மாதிரி ஒரு வண்டி வந்திருக்கு. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளையிங் பைக் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். யூஎஸ்ல டெட்ராய்ட் ஆட்டோ ஷோன்னு ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. அங்கே பார்த்தோன்னா ஜாப்பனீஸோட ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஏர்வேஸ் டெக்னாலஜி வந்து ஒரு பைக்கை வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நார்மலான பைக்கே இல்லை, ஒரு ஃப்ளையிங் பைக்கு. அது பார்க்கவே எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரோன் செட்டப் மாதிரி இருக்கு. நமக்கு நார்மலாக தெரியும் ட்ரோனில் பார்த்தா கீழே 4 ஃபேன் இருக்கும். ஸோ இந்த பைக்லையும் பார்த்தா கீழே 4 ஃபேன் இருக்கு. அதுக்கு மேலே பார்த்தோன்னா ஒரு 2 பெரிய ஃபேன் இருக்கு. அதுக்கு மேலே தான் இந்த ஸ்கூட்டரே வருது. இந்த ஸ்கூட்டர் பார்த்தா இந்த ஜெட் ஸ்கீலாம் இருக்கும், நம்ம தண்ணியிலலாம் ஓட்டிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கு. ஒரு நார்மலாக இப்படி உட்காந்துட்டு இருக்கலாம். பின்னாடி ஒரு சீட்டும் இருக்கு, 2 பேர் உட்காந்துற மாதிரி இருக்கு. அந்த பைக் எப்படி லேண்ட் ஆகும்னா இந்த ஹெலிகாப்டர்லாம் பார்த்தோன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் கீழே வந்து நிற்கிறதுக்கு. ஸோ அந்த இதில் தான் நிற்குது. ஸோ இந்த பைக்கே வந்து அவங்க எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்கன்னா இந்த ஸ்டார் வார்ஸ்னு ஒரு மூவியில் ஒரு பைக் வரும். ஸோ அதை பற்றி தான் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்க. அந்த ஈவெண்ட்ஸில் கூட பார்த்தோன்னா அந்த பைக்கை நிற்க வச்சுட்டு பக்கத்தில் அந்த பொம்மையும் ஒரு கண்ணாடி பாக்ஸில் நிற்க வச்சிருந்திருப்பாங்க. இந்த பைக்கோட நேம் வந்து எக்ஸ் டரிஸ்மோன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் பார்த்தோன்னா அந்த ஈவெண்ட்டோட சேர்மனே வந்து இந்த பைக்கை வந்து நான் வந்து பர்சனலாக டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி பார்க்கணும்னு சொல்லி அவரே ஓட்டி பார்த்துட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, அது மற்றபடி இல்லாமல் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. ஒருத்தர் வந்து பைக்கில் உட்கார்றாரு, அந்த நம்ம ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அப்படியே வண்டி இப்படி கிளம்பிட்டு இப்படியே போகுது. ஆனால் நம்ம இந்த படத்துலலாம் பார்த்துருப்போம் இந்த பறக்கிற வண்டி எல்லாமே இப்படி பார்த்துட்டாங்கன்னா புஷ்லாம் போவாங்க. ஆனால் இந்த வண்டி அப்படிலாம் போக மாட்டேது. வெறும் இப்படியே போய் நார்மலாக ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி அப்படியே பொறுமையாக போகுது, திரும்பி ஒரு இடத்துல இறங்குது, திரும்பி மேலே இருந்து திரும்பி வருது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தோன்னா ஒரு 2 பெரிய மோட்டார் இருக்கு. ஸோ அந்த மோட்டாரோட பவர் பார்த்தோன்னா 228 ஹார்ஸ் பவர். இது வந்து ஒரு கேஸ் பவர்டு வண்டி தான். இந்த மோட்டார் வந்து கவாசாக்கி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வண்டியோட லென்த்னு பார்த்தோன்னா ஒரு 12 அடிக்கு இருக்கு. நல்லா ஒரு பெரிய கம்ஃபர்டபுள் வண்டி மாதிரி இருக்கு. ஆனால் வண்டி சின்னதாக தான் இருக்கு. அதோட எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மோட்டார்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஸோ இதோட வெயிட்டே பார்த்தோன்னா 300 kgs வருது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அந்த 4 சின்ன ஃபேனுமே அதுக்கு தனியாக 2 பிரைமரி ரோட்டார் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து ஒரு கேஸ் வண்டி தான். ஸோ அதனால வந்து இது எவ்வளோ நேரம் போகும்னா வெறும் ஒரு 40 மினிட்ஸ் தான் போகும். இது அதுக்கு மேலே போகாது, ஒரு 40 மினிட்ஸ் போகும். ஸ்பீடு பார்த்தோன்னா ஒரு 62 மைல்ஸ் per hour வரைக்குமே போகும்னு சொல்றாங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ரேட் படியே 6 crores சொல்றாங்க. 6 crores ஒரு பைக்ன்றது ஒரு பெரிய விஷயம் தான். நார்மலான பீப்புள்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் மேலே பறந்தா வெறும் இந்த ஏரோப்ளேன் பார்க்குற மாதிரி தான் ஒரு நார்மல் மனுஷனால பார்க்க முடியும். அது இல்லாமல் இது வந்து இன்னும் இந்தியாவுக்குலாம் வரல. இது வந்து ஜப்பான் கம்பெனி, பட் வந்து யூஎஸ்ல தான் வந்து இதோட செல்லிங்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதோட பிரைஸ் பார்த்தே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்ன இவ்வளோ பிரைஸ் இருக்கேன்னு. பட் அதுக்கு வந்து அந்த ஃபவுண்டரும் வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து இதை வந்து எலக்ட்ரிக்ல கொண்டு வருவேன். எலக்ட்ரிக்ல கொண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும், ஒரு $50,000 கூட கம்மியாகும். பட் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும். அது எப்படியும் ஒரு 2025 மேலே தான் அதை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கு தெரிஞ்ச இந்த பைக்ஸ்லாம் வந்து எவாலுவேஷன் ஆகிட்டே தான் வருது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலலாம் பார்க்கும்போது ஒரு பைக்குன்னு எடுத்துக்கிட்டா அதில் வந்து இந்த ஆயிலும் பெட்ரோலும் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். இந்த டிவிஎஸ் எக்ஸல் அந்த மாதிரி பழைய வண்டி, இந்த RX100 இந்த மாதிரி பழைய வண்டிலாம் எடுத்தால் இந்த ஆயிலும் பெட்ரோலும் ஊற்றுற மாதிரி இருக்கும். அப்புறமா அது அப்படியே கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி BS6 வண்டி வந்தது. எல்லாமே பெட்ரோல் தான் இருந்தது. இந்த ஹெட்லைட்லாம் ஆட்டோமேட்டிக்காக போகும். அப்புறம் வண்டியிலேருந்து அந்த புகை கூட வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ வண்டி அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட ஜென்ரேஷனில் வந்து எலக்ட்ரிக் பைக்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் என்னன்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த ஃப்ளையிங் வெஹிக்கல்ஸ் தான் இருக்கும் போல இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பைக் தான் கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு இல்லை, அதுக்கு முன்னாடி ஃப்ளையிங் கார்னு ஒன்று வரப்போகுது. அதை பற்றின வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க இருக்கும். எல்லாருமே வந்து இப்போ ரோட்டில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாமே மேலே தான், இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் மேலே தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கே தெரியும் இந்த ஓலா ஊபர்லாம் கூட இப்போ ட்ரோன் மூலியமாக தான் வந்து டெலிவரி நெக்ஸ்ட் கொண்டு வர போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே இந்த ரோட்டில் டிராஃபிக் ஆகிறத விட இந்த மேலே தான் டிராஃபிக் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இப்போ அடுத்தடுத்து கண்டுபிடிக்கிறது எல்லாமே இந்த வானத்தை நோக்கி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கே தெரியுது இப்போ ரோட்டில் வந்து டிராஃபிக் அதிகமாகுது. ஸோ ரோடு டிராஃபிக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த சோர்ஸ் வந்து இந்த ஏர்வேஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க போல இருக்கு. அதனால தான் போல ஒரு கம்பெனியுமே அவங்களா முன் வந்து ஒரு வெஹிக்கல்ஸாக வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.